அறிவு கிட்டவனே, ஒரு மனுஷன் படுத்துட்டு கூட தெரியாம குப்பையை கொண்டாந்து வாயில கூட்டி போறேன்னா முட்டாப்பல. டேய் டேய், யாரடா பிச்சைக்காரங்கிற? யார பிச்சைக்காரங்கிற? நாங்க எல்லாருமே பிளான் பண்ணி படுத்துருக்கோம்டா. 6.8 ஒரே ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னு வச்சுக்க, சிக்கிறேன் பூரா மேல போவீங்க, தப்புறேன் பூரா ஏன்ட்ட வந்துருவீங்கடா. அன்னைக்கு நான் தான் கோடீஸ்வரன். பிச்சைக்காரனா சாதாரணமா? நாங்க தாண்டி சேஃப்டி. கொன்ன பையன் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் பாரு, ஒரு பழைய இட்லி சேர்த்து போட வக்கில்ல, வெறும் குப்பையை கூட்டிட்டு போகுது. பீத்தரைக்கு பிறந்த பிசின ஆறாது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. என்ன பசி. ஐயோ, இப்பதான் கிடைச்சிச்சு, அதுக்குள்ள கேட்டு போடுது. ஐயோ பயிலா, என்னடா இது? திருமுறைக்குள்ள டிப்பன பூரா திருடி திங்கிறீங்க. யாரா நீங்க? நாங்கெல்லாம் உங்க தம்பிங்கண்ணே. தம்பியா? எனக்கு எதுடா தம்பி? தொழில் ரீதியா தம்பிங்கன்னு சொல்ல வந்தோம்னே. சென்டிமெண்ட் ஆஃப் பண்றாங்க. ஆமா, இதுக்கு முன்னால நீங்க எந்த ஏரியால பிச்சை எடுத்துக்கிட்டீங்க? பக்கத்து ஏரியாவில பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னே. அங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்களை விடவும் பிச்சைக்காரனா இருக்கிறானுங்க. தொட்டில ஒண்ணுமே போட மாட்டேங்கிறானுங்க. உங்க பேர் என்னண்ணே? பேரை தெரிஞ்சுக்கணுமா? ஆமாண்ணே. என்ன தற்கு? இல்லண்ணே, உங்க பேருக்கு முன்னாடி பாம்புடைய பேரை அடமொழிய வச்சிருக்கீங்களா, அதான். அதை ஏன்டா கேக்குற? 4 நாளைக்கு முன்னால அந்த தொட்டில ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு கையை விட்டேன். உள்ள இருந்து ஒரு சினேக்கு போட்டு தள்ளிடுச்சுடா. சரி, நல்ல பாம்பு கடிச்சா நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால பாம்போட பேரே அடமொழியா வச்சுட்டேன். பிச்சைக்காரனா இருந்தாலும் பேர்ல ஒரு பயம் இருக்கணும். ஊர்ல தான் சேஃப்டி இல்ல, பேர்லயாச்சும் சேஃப்டி வச்சிருக்கேன். என்னடா அங்க சவுண்டு? நடக்க போற கவுன்சிலர் எலெக்ஷன்ல என் தலைவனுக்கு எதிராக மனு தாக்கல் பண்ணிருக்கான். அதை வாபஸ் வாங்கினா வாங்க மாட்டேங்கிறான். அதான் அடிக்கிறோம். ஆஹா, ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கூட்ட ஆயிருச்சு. கேப்ல புகுந்து கடாவை வெட்டுறான் கொய்யால சினேக்கு. அதுக்காண்டி தெரு விட்டு தெரு வந்து எங்கால அடிப்பியா நீ? மரியாதையா எல்லாரும் வெளியே போயிருங்க, இல்ல நடக்கிறதெல்லாம் வேற. அப்ப வாபஸ் வாங்க சொல்லு. வாபஸ் வாங்கலைன்னா என் தலைவனை எதிர்த்து நின்று இவன் கையை காலை உடைச்சி எங்க வெறிய தீர்த்து போமடா. ஓ, வெறிய திக்கணுமா? ஆமா. அப்படின்னா ஒண்ணு செய்யு. அவர் மேல காட்டுற வெறிய பூரா என் மேல வெளுத்து கட்டு. உன் கோபத்தை பூரா என் மேல குத்தி கொதறி தள்ளு. அண்ணே, என்னடா? வேணாண்ணே, அடிச்சு கொண்டு போறாங்கண்ணே. டேய், இவ்வளவு நாளா வாங்கின அடி பூரா அனாமத்தா போச்சுடா. இப்ப வாங்க போற அடிதாண்ட அரசியலா மாறி பணமும் பதவியா மாற போகுது. முடிஞ்சா டெவலப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னடா வேடிக்கை? ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப அவன் வாபஸ் வாங்குற வரைக்கும் உனக்கு கண்டினியூ அடிதாண்டி மாப்பிள்ளை. வாபஸ் வாங்குற வரைக்குமா? என் தலைவன் சூனா பாண்டிக்கு ஆப்போசிட்டா மனு தாக்கல் பண்ணீங்க. அம்புட்டு பேரும் தாக்கல் தான். வாங்கடா, வா. என்ன காப்பாற்ற ஐயா. எனக்கே நன்றி சொல்றீங்க? எனக்கு ஏன் நன்றி சொல்றீங்க? நீங்க போட்ட மிச்ச மீதியெல்லாம் தின்னு வளர்ந்த உடம்புயா அந்த உடம்பு. இந்த உடம்புல ஓடுற ரத்தம் பூரா நீங்க ஊத்துன ரசமும் போறந்தா ஐயா. இந்த உடம்புக்குள்ள பின்னி பிணைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க நரம்பு பூரா நீங்க போட்ட நூடல்ஸ்யா. அதனால தயவு பண்ணி எனக்கு நன்றி சொல்லி என்ன பிரிச்சிடாதீங்கயா, பிரிச்சிடாதீங்க. நமக்காக இப்படி அடி வாங்குற ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவரையே நம்ம ஏரியா கவுன்சிலரா அனபுத்தா செலக்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? புது கவுன்சிலர் ஸ்னேக் பாபு. புது கவுன்சிலர் ஸ்னேக் பாபு. கவுன்சிலர் ஸ்னேக் பாபு வாழ்க. வாழ்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கவுன்சிலர் வர சொல்லியா? அவசரப்படாதீங்க, தலைவர் வந்துட்டே இருக்காரு. வழி ஏங்க, இங்க கவுன்சிலர் யாருங்க? டேய், கேக்குறாருல, சொல்ல வேண்டியதானே? சார் நீங்க தானா? வணக்கம், என் பேர் ஆரியா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். இதுக்கு தான் வெள்ளை சட்டை போடாதீங்க, வெள்ளை சட்டை போடாதீங்க. நான் கேக்குறீங்களா? போங்கடா. யோ, என்ன பார்த்தா கவுன்சிலர் மாதிரி தெரியல உனக்கு? ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல? என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முக லட்சணம். ஆமா, வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா ராஸ்கல். நான் யாரு, என் பவர் என்னன்னு சொல்றேன். இவர்தான் கவுன்சிலர் ஸ்னேக் பாபு, 3rd ஸ்டாண்டர்ட். ஐயா, வெறும் 3rd ஸ்டாண்டர்டா? படிப்பை கட்டானே அதை ஏன்டா சொல்ற? அதே சொல்றேன். நான் கவுன்சிலர் தெரிஞ்சு போச்சுல, இப்ப என்ன வேணும் உனக்கு? சார் சாரி சார், தப்பு பண்ணிட்டேன். சைட்ல இருந்து பார்க்கும்போது நீங்க ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்களா, அதான். சரி சார், கவுன்சிலர் சார்,
நான் கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். எனக்கு இந்த ஊர் மெடிக்கல் காலேஜ்ல சேர்றதுக்காக ஒரு நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டும் ஒரு மைக்ரேஷன் சர்டிபிகேட் வேணும் சார். வெளியூர்காரங்களாம் சர்டிபிகேட் தர முடியாது. நீ எந்த ஊர் அந்த ஊர் கவுன்சில்ல போய் சர்டிபிகேட் வாங்க போ. சார் ப்ளீஸ் சார், என்னால காலேஜ் ஜாயின் பண்ண முடியாது சார். தர முடியாது வெளியூர்காரனுக்கு. சார் ப்ளீஸ் சார், நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். எதுவும் செய்ய வேணாம், நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் அதை தரேன் சார். டேய் 3 பேரும் அண்ணனுக்கு குடிக்க தண்ணி கொண்டாங்க. போ போ போ. ஏப்பா இத முதல்லயே சொல்லக்கூடாதா? கொண்டாயா கைய. இதாயா மேட்ரு. என்ன சார் 5 விரலையும் பிடிக்கிறீங்க? புரியலையா? இல்லையே. 5 விரலையும் பிடிச்சா 5000 கொடுன்னு அர்த்தம். 5000மா? 5000க்கு எத்தனை சைவர் சொல்லுங்க. ஐயோ சைபர் கணக்கெல்லாம் நமக்கு எதுக்கியா? 5000 சொன்னோட காதுல கேட்கல, அது பத்தாதா? இது பாரு 5000லாம் கொடுக்க முடியாது. முடியாதா? வேணா 5 ரூபா தரேன். ஒரு முட்டையும் பாலையும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இரு. ஒரு ஸ்னேக்குக்கு அது போதும். ஐயா பக்கத்துல பாபுன்னு ஒரு நேம் இருக்குல்ல, அத பார்க்க வேணாமா? இது பாரு அடமொழிக்கு நான் அமௌண்ட் கொடுக்க முடியாது. ஐயோ ஸ்னேக் தாயா அடமொழி, பாபுங்கிறது தான் ஒரிஜினல் நேம். இந்த கதை எனக்கு தேவையில்லை. 5 ரூபா வேணுமா வேணாமா? வெளியூர்காரங்கள சர்டிபிகேட் தர முடியாது. ஐ see you get out. அப்படியா? ஆமா. நீங்க எந்த ஊரு? நான் மதுரை. மதுரையில நீங்க வந்து கொமால் அடிச்சிட்டு நீங்க மட்டும் கவுன்சிலர் ஆயிடலாம். நான் மட்டும் கோயம்புத்தூர்ல வந்து இங்க சர்டிபிகேட் வாங்க முடியாதோ? ஓஹோ சர்டிபிகேட் வாங்குற பேர்ல 2 ஊர்காரனுக்கு சண்டையிலத்தோட பாக்குறியா நீ? என்ன வச்சுங்களேன். இந்த பார் நான் அரசியல்வாதி. எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட. முடிஞ்சா மோதிப்பார். ஐ see you get out. அப்படியா? ஆமா. நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதினா இப்ப செக் பண்ணி பாத்துறேன். பண்ணி பாருடா நீ. பண்ணி பாரு. நான் எதுக்கு தேடி போய் ஒரு பன்னியை பார்க்கணும்? அதுக்கு பதிலா தான் உன்னை பாக்குறேன்ல. அரசியல்வாதியா நீ? சொல்லுங்க மாரியப்பன், என்ன கவர்மெண்ட் சார்பா கொடுக்கிற இலவச வேஷ்டி சேலைய ஸ்னேக் பாபு மக்களுக்கு கொடுக்காம தன்னோட கோடவுன்ல பதுக்க சொல்லிட்டாரா? என்னது? மினிஸ்டர் கொடுத்த 15 லட்சம் ரூபாய் நிதியை தன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல போட சொல்லிட்டாரா? ஆத்தி. சிஎம் கொடுத்த இலவச 200 டிவியை தன்னோட சொந்தக்காரங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாரா? இது எப்ப? அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ ஆஹா கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. அடே அவன் சொன்னதை நம்பியாடா என்னை அடிக்கிறீங்க? சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? பொய் சொல்றதுல சிகப்பண்ண கருப்பண்ண. ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. என்னண்ணே நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான். அதுல முதல் எதிரி நீதான். இந்த ஸ்னேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இது என் மாமியா நாகம்மா மேல சத்தியம். யோ போயா, உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. மாமியாரு சத்தியம் பண்ண தெரியலையா? ஆமா அம்மாவுக்கு போல மாமியார சொல்லிட்டோமா? டேய் அண்ணனை பத்தி நல்ல விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அண்ணா நிறைய இருக்குண்ணே. என்னடா? வருஷம் கோயில் திருவிழாவுல குத்தாட்டம் ஏற்பாடு பண்ணி அந்த எண்டுப்பீட்டுல நீங்க இறங்கி அந்த ராணிப்பேட்டை ராணியோட இடுப்ப ஆடியே உடைப்பீங்க. அந்த குத்தாட்டம் வர எவனுக்கு வராதுடா. டேய் வருஷம் நம்ம ஆடுற ஆட்டத்துல 10 அடி பல்ல விழுகிறது ஜகஜந்தானடா. ஸ்னேக் பாபு குத்துனா என்ன சாதாரணமா? என்னது ஸ்னேக் பாபு குத்தா? வணக்கம் தல. வணக்கமே வம்பா இருக்கு. டேய் யார் அவன்? நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. யார் பண்ணி? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். என்னமோ குத்துன்னு சொல்லுங்களே, அந்த குத்தை என்கிட்ட குத்தி காட்டுறது. டேய் போற வாரண்டெல்லாம் குத்தி காட்டுறதுக்கு நான் என்ன புறம்போக்கா? மூடிக்கு போனா என் புண்ணாக்கு. என்னங்க உங்களுக்காக எலெக்ஷன்ல தெரிஞ்சு எவ்வளவு குத்துறோம், தெரியாம எவ்வளவு குத்துறோம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துறா குறைஞ்சா போயிருவீங்க. என்னடா அது? அண்ணன்கிட்ட அரசியல் பேசி ஆஃப் பண்றேன். சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். இப்ப வர்ற எலெக்ஷனுக்கு யூஸ் ஆவாண்டா. சரிதானே? தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. உனக்காண்டி குத்துறேன், பாத்துட்டு போ. நல்லா குத்தவா புறாதா? ஸ்டார்ட் தி மியூசிக். ஹே வாடி 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 கைப்படாத சீடி. ஹே வாடி 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 கைப்படாத சீடி. 1000 வாட் பல்பு போல கண்ணு கூசு தேடி. டேய் வாங்க. நல்ல கலர்ஃபுல்லா குத்துற பார்த்தே இல்ல. இடத்த காலி பண்ணு. நான் சொல்ல குத்து வேற, நீ செஞ்சா குத்து வேற. எல்லாயே குத்து. ஒன்ன குத்தவா? டேய் நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா. ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும். ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். போடா. ஆய் போனலாம் கழுவிக்கிறேன். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துங்கண்ணே. அப்படியா? போடா.
இந்த டுபாக்கூர் குத்தெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்றான்? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு. குத்தி தொலைங்கண்ணே. வாடாங்க. போதுமில்லடா போடா. அல்ல தம்பி பாசத்தோட கேட்டதால பல குத்து குத்திட்டீங்க. பதிலுக்கு ஒரே ஒரு குத்துல உங்களை குத்தி கட்டுமா? என்னைய குத்துறியா? டேய் என்ன என்னைய குத்துறேங்கறா? அண்ணே அதுக்குள்ள ஏதோ ஒரு சென்டிமென்ட் வச்சிருக்கான். டேய் கழுதைய குத்தி விட்டு போடா. என்னடா பேச்சு வாக்குல கழுதைங்கற? பேச்சு இவங்க என்ன அப்படி வர்றாங்க? இல்லனே. ஐயோ அம்மா. என்னடா கத்திய காட்டுற? நான் தான் கேட்டல இதுல ஒரே ஒரு குத்து குத்திக்கிறோம்ல. இதுலயா? இதுல தாண்டி மாப்புல. ஆஹா வழியில கிடக்குற சாணிய வாயில அள்ளி போட்டுக்கிட்டனே. அடே நீ விட்டுடா அங்க பாரு. டேய் கை சரசா வேணாலும் வச்சுக்கடா. கத்தி சரசா வேணாம். டேய் நான் பிரதமரா இருக்கலாம் பிளான் பண்ணி இருக்கேன்டா என்ன விட்டுடா. அண்ணே பாவம். சாப்பிடுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க. அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே. இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. போதுமா போதும் போதும் போதுமா. பரவாயில்ல நல்லா சாப்பிடுங்க. நீங்க என்ன சாதாரண ஆளா? இந்த ஏரியா கவுன்சிலர்னா எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க எங்க வீட்ல வந்து சாப்பிடுறது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியாம்மா? ரொம்ப நன்றிம்மா. இவங்களையும் சாப்பிட சொல்லலாம். ஐயோ வேணாம் வேணாம். ஏங்க? இல்ல அவனுக்கு பூரா வெஜிடேரியன்மா. நான் மட்டும் சாப்பிடுறேன். என்னம்மா? அது என்னம்மா நண்டு தானே? வைங்க வைங்க நான் வருத்தப்பட மாட்டேன். அம்மா என்னடா? என்னம்மா ரோட்ல போற பிச்சைக்காரங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுற? நம்ம பிச்சை எடுத்தாலாம் இவனுக்கு எப்படி தெரியும்? சும்மா இருடா. டேய் இது இவன் வீடா? கொஞ்சம் இருங்கண்ணே. ஏமா இவர் யாருமா? என் புள்ளப்பா. ஆஹா எதிரியோட வீட்டுல கைய நினைச்சிட்டனே கைய நினைச்சிட்டனே. அம்மா ஒரு மனுஷங்கிட்ட தரம் பார்த்து பேசணும், நிறம் பார்த்து பேசப்படாது. சொல்லி வைங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாருன்னு நான் அவங்ககிட்ட சொல்றேன். என்ன? டேய் அவர் பிச்சைக்காரர் இல்லடா, இந்த ஏரியா கவுன்சிலர். அவர் பேரு ஸ்னேக் பாபு. என்ன பாபு? ஸ்னேக் பாபு. போகலாமா? போலாண்ணே. ஹலோ சமட்ட. ஹலோ மிஸ்டர், மை நேம் ஸ்னேக் பாபு. என் கண்ணுக்கு எது தெரியுதோ அதானே கூப்பிட முடியும். How are you doing? Nice to meet you. அண்ணே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுங்கண்ணே. கொன்னியால ஏன் கைடா அது? அட பரவாயில்ல கொடுங்கண்ணே. வெல்கம் டு மை ஹவுஸ். என்னண்ணே கடமுடா கடமுடான்னு ஒரு சத்தம்? அது பல்ல கடிச்சே. பல்ல கடிச்சிங்களா? ஏதோ நொறுங்குற மாதிரி சத்தம் கேட்டது. கடிச்சது என் பல்லு, நொறுங்குனது அவன் விரலு. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. உன் வீட்டுல ஒரு சோறு தின்னதுக்கு கையவே ஒடிச்சு போட்டேடா. டேய் பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி பணியாரம் போட்டாலும் சரி அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகை பகைதான். பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடப்பாறை எடு. கவுன்சிலருக்கே கடப்பாறையா? வாங்கடா போகலாம். சின்னஞ்சிறு பொடிசுகளே, இங்கே பல வியாதிகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவிவிட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் கட்சிக்கு மட்டும் நிதி நெருக்கடி இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான கொசுவலையை வாங்கி இந்த தொகுதி முழுவதும் பந்தல் போட்டு முடியிருப்பேன். என்னால் முடியவில்லையே. அதுபோக என்னுடன் படித்த சில விஞ்ஞானிகளை நான் விசாரித்த பொழுது ஒரு கொசு 16,000 முட்டைகளை இட்டு தள்ளுமாம். அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். இப்படியே விட்டுவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக அனைத்து முட்டைகளையும் ஆம்லேட் போடுவதற்கு உத்தரவிட்டேன். அப்படி போட்டும் அந்த கொசுக்களை ஒழிக்க முடியவில்லை. என்ன செய்வது? ஏற்கனவே வந்திருக்கும் சிக்கன் குனியாவையும் இனி வரவிருக்கும் மட்டன் குனியாவையும் ஒழிப்பதற்காக என் கை காசுகளை போட்டு இந்த விஷ கொசுக்களை இங்கே நான் ஒழித்துக் கொண்டு வருகிறேன். அந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டுகளியுங்கள். என்னடா பொத்து பொத்து கொடுக்குறாங்க? இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தம். ஐயோ என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க.
டேய் இந்தாடா கொசு மருந்து தானே கலந்தீங்க, வேற எதுவும் கலந்தீங்களா? அண்ணே வெறும் கொசு மருந்து அடிச்சா இப்போ உள்ள கொசுவெல்லாம் சாகுறது இல்ல. அதுக்கு என்ன பண்ண? அதான் ஒரு 10 லிட்டர் பால் டாயில் வாங்கி கொசு மருந்து கூட கலந்து விட்டேன். 10 லிட்டர் பால் டாயில கலந்து விட்டியா? அட நார பயங்களா, மகாஜனங்களே, இங்கே அடிக்கின்ற கொசு மருந்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மூச்சு விட முடியல. அதுவாக பண்ணாலையா? டேய் உங்களை நம்பி எல்லாம் நான் கட்சியில் எடுத்துறேன் பாடுறா என்னைய. ஐயோ போலீஸ்! ஏண்டா கொசு மருந்துல பால் டாயில கலந்து பப்ளிக்க கொல்ல பாக்குறியா? ஐயோ சத்தியமா நான் கிடையாதுங்க, இதெல்லாம் எதிர்க்கட்சிக்காரன் செஞ்ச சதி. என்னடா என்னடா அது, போலீஸும் பொத்து பொத்துன்னு விழுறான். ஆஹா, கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்குது. என்ன ஆச்சரியமா இருக்கு, பால் டாயில நம்ம பாடிய ஒண்ணும் பண்ணல. டேய் தெரிஞ்சு போச்சுடா, எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த சினேக் பாபு விழ மாட்டான்டா. சினேக் பாபு வாழ்க, சினேக் பாபு. நீ ஏதாவது நியாயமான வேலை சொல்லுவியா? கடையில் எல்லாம் நியாயமான வேலை தான் சார். சரி கேரட் என்ன விலை? ஒரு கேரட் 100 ரூபாய். என்ன ஒரு கேரட் 100 ரூபாவா? ஆமா. அப்பனா கிலோ எவ்வளோ? ஒரு கிலோ 1000 ரூபாய். 1000 ரூபாவா? உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? ஆளுக்கா அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாயா? ஏன் எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா சோறாக்கி போட்டு எங்களுக்கு திமிரு வந்துருச்சு. ஒரு கிலோ கேரட் வாங்க வக்கீல்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் வெப்பன்ஸ் கையில எடுத்துறான், இத வச்சு உள்ள போடலாம்ல. 307 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸே போடலாம் மேடம். அது வேண்டாப்பா. ஆமாண்ணே கரெக்ட் தானே. உங்க கேரட் வாங்குறதுக்கு எனக்கு வக்கு இல்ல, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே ஸ்னேக் பாபுண்ணே, அண்ணே இங்க வாங்கண்ணே. இவனா என்னைய அண்ணன் கூப்பிட்ட? அட உங்களை தானே. ஏண்டா கூப்பிடுறானே, போகலாமா? இந்த ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் செய்யறான்னு பாப்போம்னே. நீங்களும் வாங்கடா, என்ன பின்னால போறீங்க? நீங்க போகணும், நாங்க வர்றோம். ஐயோ நம்மள தனியா அனுப்புறாங்களே. வாங்கண்ணே. வணக்கம் தம்பி. அன்னைக்கு நீ அலும்பா பேசுனதுக்கு உன் எலும்பை என்னலாம் இருந்தேன், ஆனா இப்ப நீ அண்ணேன்னு சொன்ன பத்தியா, அந்த ஒரு வார்த்தை உன் உசுரை காப்பாத்திருச்சு. என்ன ப்ராப்ளம்? மன்னிச்சிருங்கண்ணே, கை கொடுங்க. என்ன ப்ராப்ளம்? அண்ணே நீங்க இந்த ஏரியா கவுன்சிலர், இங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஏரியாவுல அநியாயமா? ஆமாண்ணே. என்ன அண்ணே ஒரு கிலோ தக்காளி 500 ரூபாண்ணே. ஒரு கிலோ தக்காளி 500? இந்த கேரட் 1000 ரூபாவா கிலோ? ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாய்? ஆமாண்ணே. யாரா வேண்டாய்? யாரா எங்க அம்மா? இவன் தான். எது நீயா? ஏய் யாரு அந்த பிளாக் டாக்? உள்ள வந்து காரியத்தை கெடுத்துட்டான். விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அநியாயத்தை தட்டி கேட்பேன். என் பகுதி மக்களை காப்பாத்தியே தீர்வேன்டா. எங்க வந்துடா வெளியே குட்டி வைக்கிறீங்க? டேய் நான் யார் தெரியுமா? டேய் டேய் இங்க வாடா. ஏண்டா ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாயா? 1000 ரூபாய் எங்க வந்து 1000 ரூபாய் விக்கிறேன்டா? டேய் வாடா. தக்காளி வாடா. ஆமா வாடா. யாரா உன்னை வெளியே யாரா குட்டி வைக்க சொல்றது? வெளியே யாரு? டேய் ஆளை சொல்லலன்னா 50 பேரும் கொத்தியே கொண்டு விடுவேன். டேய் சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. டேய் மட்ராய் போவ ராஸ்கல். அண்ணா வணக்கண்ணா. என்ன இங்க நடக்கிற மாதிரி அநியாயம் கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்குண்ணே. அங்கேயும் நீங்க தானே ஒரு தட்டி கேட்கணும். எங்க நடந்தா என்ன அக்கிரமம்? எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். சாபாஸ். நைஸ் கேர்ள். ஆம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? யார் அழகு? பாபு, ஸ்னேக் பாபு. இட்ஸ் மீ. வாவ் நைஸ் ஸ்மைல். ஆமா என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு முத்து போன்ற எனது சிரிப்பா, அல்லது முரட்டு தோல் உடம்பா, இல்ல நாட்டியம் ஆடும் என்னுடைய நடையா, அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா, இல்ல பாக்கெட்ல இருக்க என்னோட பணமா, இல்ல பாடியில இருக்க திடமா, இல்ல நான் பொறுப்பேற்றிருக்கிற கவுன்சிலர் பதவியா? எது உன்னை லைக் பண்ண வச்சுச்சு சொல்றேன் செல்லம். ஏய் நோ 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 நோ.
உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். கடத்திட்டு வந்து இப்படி அவசரப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும்போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? ஒரே ஒரு தடவை மாமா முதல்ல உப்பு முட்டை ஏறான் செல்லம். ஓடியா 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 யார் 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 உப்பு முட்டையா? அம்மா அப்பா அப்பா. ஏன் நான் தான் ஓகே சொல்லிட்டு அப்புறம் ஏன் உதைக்கிறேன்? ஏண்டா போறது? ஏண்டா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை ரவுடி ஆக்கலான்னு ட்ரை பண்ண, குறுக்க வந்து கெடுத்துட்டியடா. ஏய், அத கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா இவ்வளவு நேரம் என் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த பத்தியா? அததான்டா என்னால எவ்வளவு நேரம் வேணாலும் என்னைய ஊற போட்டு அடி. ஆனா பொசுக்கு இப்படி துப்பாக்கி எல்லாம் தூக்குனீங்க. நடக்கிறது வேற. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒண்ணுக்கு இருந்துருவேன். ஐயே, ஒண்ணுக்கு இருந்துருவேன். போ சொல்லுடா இவனே. அப்படி டீசென்ட் அனுப்ப பாரு. அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அது என்ன பொசுக்கு துப்பாக்கி தூக்குறது? ஆள் இருக்க கண்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க. இல்லைன்னா ஒரு அழகான பிள்ளைக்கு இது கூட தெரியாது. என்ன ஆளு நிக்கிறது தெரியலையா? தெரிஞ்சாதான் பேசிருப்போம்ல. அப்ப தெரியல. அப்ப தெரியல, இப்ப தெரியுது. சரி விஷயத்த சொல்லு. உன் விஷயம் தான் சொல்லு. அத உன்கிட்ட சொல்ல முடியாது. பின்ன யார்கிட்ட தான் சொல்லுவியா? நான் அம்மாட்ட சொல்லிக்கிறேன். டேய் சம்மட், அவங்க ஏன் அம்மாடா? எனக்கு அம்மா தான். எப்படி சொல்ற? ஒருவேளை சோறு அவங்க கையால சாப்பிட்டுக்கோம்ல. ஓ வெரி குட். இந்த குணம்லாம் இருக்கா? கை கொடு. கொடு, பரவாயில்ல, கொடு கொடு. ஒண்ணு நடக்காது. நரம்பெல்லாம் செத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஓயாம ஆசைப்படாத. சரி விஷயத்த சொல்லு. சொல்ல முடியாதுங்கறல்ல. சொல்றா. யாது அவனுக்கு உன்னை ரவுடி ஆக்குறதுக்குள்ள நீயே 1000 ரூபாய் போட்டுருக்கு. என்னது? என்ன யார் ரவுடி ஆக பாக்குறாங்க? அவனுங்க தான். ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது? இல்ல எப்படி நம்புறது? நம்பலனா போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதுவும் நல்ல ஐடியா தான். குடுவோம் போன். இந்தப்பா என்ன ஏன் போன் எடுக்க? ஏய், இந்த கையோட நரம்பெல்லாம் சரியா இருக்குல்ல? ஹலோ, யார் போன் பண்றது? ஹலோ ஹலோ, யாரு? யாரா போன்ல? அண்ணே நான் இல்லனே. நான் ஆரியா பேசுறேன். என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, என்ன வந்து பெரிய ரவுடி ஆக்க போறதா கேள்விப்பட்டேன். உண்மையா? யார் சொல்ற மாப்பிள்ள? அதான் இந்த செம்பட தலை ஸ்னேக் பாபு. இது பாருங்க, இந்த செம்பட தலை ஸ்னேக் பாபு தான் உங்களுக்கு ஈக்குவலான ஆளு. அவரோட மோதிக்கு. எது? அவனுக்கு நான் ஈக்குவலான ஆளா? அட பாவி டேய். போன் போனாலும் பரவாயில்லடா. ஓம் பின்னால நான் வர மாட்டேன்டா. எவ்வளவு நல்லவனா இருக்கான். ஏய் கீதா, சாருக்கு இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல? வெயில்ல பிச்சை எடுத்து செம்பட்டியான கதை எனக்கு தெரியும். ப்ரௌன் ஹேர். கவுன்சிலர் ஆயிட்டியா நீ? வரேன். வரலாறு தெரியாம பேசுறாளுங்க. நிம்மதியா போயிருக்க, பழச கிளப்பி விடுறாங்க. அதானே. ஆமா, நீ எதுக்குப்பா இந்த வெயிலுக்குலாம் கூட பிடிக்கிற? என்னண்ணே மழை பொலன்னு பொழக்குது, வெயிலுங்கிறீங்க. மழை பெய்தா? வெடி தூக்குங்க. ஏண்டா முன்னெல்லாம் மழை பெஞ்சு முட்டி அளவுக்கு தண்ணி ஓடுதுல்ல, இறக்கி விட்டா நனைஞ்சிடாது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. அண்ணா நினைறீங்களா? கொடையை பிடிங்க. இருக்கட்டுங்க, கொடையை பிடிங்க சொல்றேன். நனைஞ்சிட்டீங்களா? ஜுரம் வராது. சட்டையை புடிஞ்சு போட்டு விடுறேன். ஏரியா கவுன்சிலர் ஜன்னி வந்து ஜல்ப் ஆயிட்டா ஜனக்கு நல்லா ஆவறது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சட்டையை கட்டி நான் அயன் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். பேசாம நில்லுங்கண்ணே. அட சட்டையை கேட்டுங்க. சட்டை கேட்டுங்க. ஏன் சாணி மாதிரி நிக்கிறீங்க? கொடுங்க. என் மிச்சம் ஐயோ சைடு மோதம் நனைஞ்சு போச்சு. நான் அயன் பண்ணி கொண்டு வரேன். என்னடா சேனல் எடுத்துட்டு போற? ஐயோ மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. களவாணி பயலா? எங்க அப்பாவோட வேட்டி சட்டையெல்லாம் மழை பெய்யுன்னு போய் சொல்லி இப்பதானே அவுத்துட்டு வந்தான். உங்கதையும் உருவிட்டானா? உங்க அப்பா வேட்டி சட்டை ஆட்டிய போட்டோம்னா ஒரு கவுன்சிலரே களவாணி தரமா? கிரிட்டிக்